ஆனால் பரத்தில் உள்ள பெருமான் ஒரு பொழுதும் தோன்றவும் மாட்டான், மறையவும் மாட்டான். அதுதான் மாறாத நிலை. அந்த கருத்தெல்லாம் இங்க நமக்கு சொல்லுகிறேன். அத்தகைய பெருமானை நான் என்ன செய்யணும்? அவன் மெய்த்தேவன் என்று புரிந்து கொண்டு அவனை பற்றி நிற்கிறேன் என்று பேசுகிறேன். இந்த பற்றி நிற்றல் என்பது ஒரு அருமையான சைவ கருத்து. இப்போ நம்ம உலகத்தில் நாம் நம்முடைய மொழியை ஒழுங்காக படிக்காதனுடைய விளைவு பல உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். உலகம் முழுக்க என்ன பேசுகிறதுன்னா பக்தி பக்தின்னு பேசுகிறது. அப்படி ஒரு சொல்லு கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? பக்திலாம் ஒரு சொல்லே கிடையவே கிடையாது. இங்கே பக்திக்கெல்லாம் விளக்கமே சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணுறான்? இந்த குமுதம் மாதிரி பத்திரிக்கையாரெல்லாம் பக்தி மலருங்கிறான். போலி சாமியாரெல்லாம் பக்திங்கிறாங்க. பக்தினா தீ மிதிக்கிறது பக்தி, அழுகு குத்திக்கிறது பக்தி, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அர்த்தமே கிடையாது. அப்ப எது சொல்லு? பக்தி என்பது சொல்ல அல்ல, பக்தி என்பது சொல். இக்கு போடக்கூடாது. என்ன போடணும்? இத்து போடணும். ஏன் போடணும்? அடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா தான் நமக்கு உண்மை கிடைக்கும். நம்ம பானையில சோறு சமைக்கிறோம். அதுக்கு என்ன பேர்? அந்த பானைக்கு சோற்று பானை. நான் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்? சோத்து பானை. அவன் சோற்று பானை என்னவாக மாறுது? சோத்து பானையா மாறுது. பெரிய இத்தா மாறிடு. இப்போ பத்தி என்பது உள்ளபடியே எப்படி இருந்தது இருக்கணும்? பற்றி. பற்றினா என்ன பொருள்? பற்றுதல். யார பற்றுவது? யாரு? உயிர். எப்படி பற்றுவது? எப்படி பற்றணும்? ஞானத்தால பற்றணும். அப்படின்னா என்ன விளக்கம்? நம்ம உடம்பு எப்படி இருக்குது? உடம்ப கொஞ்சம் பாருங்கல்ல. கண் இருக்குதா? கை இருக்குதா? உள்ள மனம் இருக்குதா? இந்த உடம்புக்குள்ளார என்ன இருக்குது? உயிர் இருக்குதா? இந்த நாளாலையும் பற்றணும். கண்ணால பற்றுகிறோம் அல்லவா, அதான் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது. கையினால பற்றுகிறோம் அல்லவா, அதான் பூசை செய்வது. நாமே ஒரு திருமேனியை வச்சு நாமே பூசிப்போம். இப்போ அப்பர் பெருமான் திருவையாற்றில் போய் வழிபாடு பண்ண போறாரு. அவருக்கு முன்னதாக ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. அது அப்படியே பாடுறாரு. யாரெல்லாம் போறாங்க? காதல் மடப்பிடியோடும் விலங்குகள் எல்லாம் போய் வழிபாடு பண்ணுது. ஆணும் பெண்ணுமா போய் வழிபாடு பண்ணுது. மனிதர்களும் அப்படிதான் ஆணும் பெண்ணுமா போய் வழிபாடு பண்ணிக்கிற. அப்படிதான் பண்ணணும். இது கண்ணால பார்த்து வழிபாடு செய்வது. அதுல உரைப்பு ஏற்பட ஏற்பட இப்ப நம்ம கோயில்ல நம்ம காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாம கோயில் உள்ள குறிப்பிட்ட தூரம் தான் நம்மளால போக முடியும். அதுக்கு மேல நமக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் பின்னால வந்த தவறான வழிமுறைகள். திருச்சிக்கும் பக்கத்துல திரு எறும்பூர் என்று ஒரு தலம். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது? எறும்பு போய் வழிபாடு பண்ணிச்சு. எங்க போய் வழிபாடு பண்ணிச்சு? கோயில்ல கருவறையில நுழைந்து பெருமாளுடைய திருமேனி மீது ஏறி வழிபாடு பண்ணுது. எறும்பு உள்ள போகலாம், நாம உள்ள போகக்கூடாது. யாரும் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. நம்ம கோயில நாம உள்ள போக கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் நமக்கு ஆதரவான ஆள எதிரான ஆள? இதெல்லாம் சிந்திக்கணுமா வேண்டாமா? அதனால இப்ப நம்ம உள்ள போக முடியாதுன்னு வச்சிருக்கிறோம். ஆனால் அது தவறு. ஞான சம்பந்தர் காலத்தில் அந்த விதியெல்லாம் கிடையவே கிடையாது. யார் வேண்டுமானாலும் கருவறையில சென்று வழிபாடு பண்ணலாம். அதுதான் அப்படி சைவம். இன்றைக்கு சைவத்திற்கு மாறான விதிமுறைகள் எல்லாம் வந்து விட்டன. அதுக்கெல்லாம் நிறைய காரணம். அதெல்லாம் சிந்திக்கணும். இப்ப நம்முடைய கருத்து கேட்டா, அந்த பெருமானை நாம கையினால போய் பூசிக்க முடியாது.
அதற்காக ஏற்பட்டுதான் பின்னாலே வீட்டில் ஒரு பூசை அறையை அமைச்சு அதுல ஒரு விக்கிரகத்தை நிறுவி அதை நம்ம கையால தொட்டு வழிபாடு பண்ணுவது. அப்ப கண்ணால பார்ப்பது என்ன வழிபாடு? சரியை வழிபாடு. இப்ப கையினால இறைவனை பூசித்து பற்றுவது என்ன வழிபாடு? கிரியை வழிபாடு. நம்முடைய மனத்தினால பெருமானை பற்றலாம். என்ன காரணம்? ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும். மாணிக்கவாசகரும் சரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் அவன் என்ன பண்ணணும்? அவன் இமைப்பொழுது என்னை விட்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறான். அப்ப அவனை நாம எப்படி பற்றணும்? இமைப்பொழுதும் மறவாது அவனை நினைக்கணும். இமைப்பொழுது கூட அவனை மறக்கக்கூடாது. இங்க உலக ரீதியாக என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அப்படி பண்ணிக்கின்ற போது உள்ளுக்குள்ளாக என்ன பண்ணணும்? பெருமானை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதுதான் அவர் நமக்கு சொல்லுகின்ற வழி. சுந்தரர் பாடுறார் இல்லை, அதாவது நான் மறந்தாலும் என்ன மறக்காது. அதுதான் மனத்தால் பெருமானை பற்றுவது. அதுக்கு யோக வழிபாடுன்னு பேர். சரியை யோகம். இப்ப ஞான வழிபாடுன்னா என்ன? உயிர் தன்னுடைய இச்சையினால் இறைவனை பற்றுவது ஞான வழிபாடு. இச்சையால பற்றணும். பின்னால வந்த அருளாளர் தாயுமானவர் இந்த கருத்தை வழங்குகிறார். ஆணவத்தினோடு அத்திவிதம் ஆனது போல் மெய்ஞான தானிவினோடு அத்திவிதம் ஆகும்னால் என்னாலோங்கிற. நம்முடைய சைவம் சொல்லுகிறது பொருள்கள் 3. அது என்னென்ன பொருள்? பதி, பசு, பாசம், இறை, உயிர், தடை. இன்னொரு வகையில் சொன்னா சிவம், உயிர், ஆணவம். 3 தான் பொருள், வேற பொருளும் கிடையாது. அப்ப சிவம் என்ன பொருள்? பதி. சரி, அது என்ன பொருள்? அது இயல்பு என்ன? மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு உண்டு. இயல்பு இல்லாமல் பொருள் இல்லை, பொருள் இல்லாமல் இயல்பு இல்லை. இயல்பு என்பது இயற்கையாகவே அந்த பொருளின் உள்ளே உள்ள தன்மை. அது வெளியில வந்தா குணம்னு பேரு. குணம் என்றுதான் அந்த சொல்லு உருவாச்சு. பொருளின் இயல்பு வெளியில வந்தா அதுக்கு குணம்னு பேரு. அந்த குணத்தை நாம பற்றி கொண்டா அதுக்கு பண்புன்னு பேரு. இயல்பு, குணம், பண்பு புரிந்து கொள்ளணும். இப்போ இறைவனுடைய இயல்பு என்ன? ஞானம். ஞானம்னா என்ன? இந்த கேள்வி கேட்டாதாங்க நுட்பம் கிடைக்கும். கேள்வி கேட்க நுட்பமே கிடைக்காது. எனக்கு பெரிய குறை என்ன தெரியுங்களா? மைக்குக்கு முன்னால உட்காந்துட்டு பேசுறவன்லாம் ஞானின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேசுறவன் அவனுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருப்பான். அது சரியா தப்பான்னு யாரும் முடிவு பண்றது? கேட்குற நாம தான் முடிவு பண்ணுறோம். இப்போ நான் பேசுகிற பேச்சாலும் உண்மையா பொய்யா நீங்க தான் முடிவு பண்ணணும். எப்பொருள் யார் யார் வை கேட்பேனும் இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா பேசுறவர் மெய் சொல்றாரோ பொய் சொல்றாருன்னு விளங்கிடும். பேசுற பேச்சலெல்லாம் உண்மை என்று ஒரு பொழுதும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படி எடுத்துக்கொண்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு தமிழகம் தாழ்ந்த தமிழகமாக கிடைக்கிறது. ஏன்னா பல பேரை ஏமாத்துறதுக்கு தான் பேசுறான். தெளிவுக்காக எவனும் பேசுறது இல்லை. அது ரொம்ப குறைவு. அடுத்தவர்களை ஏமாத்தணும், ஏமாற்றி பழகணும். அதுதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம். என்ன கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய இயல்பு ஞானம் என்றால் இறைவன் என்ன பொருள்? ஞான பொருள். இப்ப ஞானம்னா என்ன? அடுத்த கேள்வி. அது பிரிக்கணும். ஞான் குற்றம் ஞானம். ஞான் என்பது என்ன? தன்மை என்ற இடத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லு. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் அது வழங்குது. தமிழில் தன்மையான வழங்க மாட்டோம்.
அவன் நான் தன்மை. இதை நாம விட்டுட்டோம், மலையாளி பிடிச்சிட்டு இருக்கிறான். அவங்க ஞான் வரையும் நம்ம நான அவன் ஞான் எடுத்துக்கிறான். ஞான் தான் தொடக்கத்தில் இருந்த சொல்லு, தன்மையை குறிக்க. அப்பதான் நான் என்று மாறுகிறது. நான் தன்மை, அம்மு என்றால் விரிவு. நீங்க தட்டுல சோறு போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இது தட்டுன்னு பேரு. கல்யாண வீட்டுல வரிசை வைக்கிறதுக்காக தட்டு எடுத்தீங்கன்னா என்ன பேரு? தட்டம்னு பேரு. பெருசுன்னு அர்த்தம், பெரிய தட்டுன்னு அர்த்தம், தாம்பாளம்னு பேரு. இப்ப அம்மு போட்டாலே விரிவு வந்துடும். ஞான் என்பது தன்மை என்றால் ஞானம் என்பது என்ன? முன்னிலையையும் படற்கையும் உளப்படுத்திய தன்மை. அவ பெருமான் தன்மை என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் முன்னிலை. ஆணவம் என்பது படற்கை. பெருமானுக்கு என்ன தெரியும்? அவன் எங்கேயும் போய்